ஒண்ணுமே புரியல. புரியும்படியா சொல்லுங்க. கிசு கிசு பேசாதீங்க, சத்தம் போட்டு பேசுங்க. ஐயோ, உனக்கு என்ன ஆச்சு? சொல்றத சத்தமா சொல்லி தொலையேன். ஏண்டா இப்படி சத்தம் போடுற? நீ காதல்னு செவிடா. வீட்டுல எப்படி எல்லாம் சத்தம் போட்டா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. அதான் நானும் சொன்னேன். மெதுவா சொன்னா கேட்கலையா? டாக்டர் சார், உங்க காதை கொஞ்சம் டெஸ்ட் பண்றீங்களா? அண்ணி, உங்க தங்கச்சி வாய கொஞ்சம் அடக்கி வைங்க. ஏன், என்னாச்சு? பின்ன காலங்கத்தால எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டான். ஓ, அவ எப்பயுமே அப்படித்தான். ஒருத்தர் இல்லாட்டி இன்னொருத்தரை சீண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறதே அவளுக்கு வேலையா போச்சு. நீங்க ஆச்சு, அவளாச்சு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கவனிச்சு. தம்பி, என்ன பண்றீங்க? என்னது? மேல வாட்டர் டேங்க் லீக் ஆகுது. அது உங்க ரூம்ல லீக் ஆகுதா இல்லையான்னு பாக்கலாம் வந்தேன். இல்லையே, இல்ல. இத வந்துட்டேக்கா. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். என்ன இது? இது யாருடைய காலா இருக்கும்? ஐயோ, இது மனுஷங்கள மாதிரி தெரியலையே. ஏதோ குதிரை கால் மாதிரில இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள எப்படி குதிரை வந்தது? கரெக்ட். யாரோ ஹை ஹீல்ஸ் போட்டவங்க தான் நடந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள யாரும் ஹை ஹீல்ஸ் போட மாட்டாங்களே. சிஸ்டர், காலை காட்டுறீங்களா? பாரு, நல்லா பாரு. என் செருப்புல ஏதோ சேரட்டி இருக்கா? கரோனாவா? இதே குதிரைக்கால் தான். இந்த செருப்பு தான் தப்பு பண்ணிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மார்னிங் நீங்க தோட்டத்து பக்கம் வாக்கிங் கிக்கிங் போனீங்களா? நானா? இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சது 8 மணிக்கு தான். இப்பதான் குளிச்சிட்டு நேரா ரூம்ல இருந்து டைனிங் ஹாலுக்கு வரேன். ஐ சி. அப்போ உங்க ஹை ஹீல்ஸ் மட்டும் தனியா தோட்டத்துக்கு போய் சேத்த புடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கு, அப்படித்தானே? வாட் யூ மீன்? ஐ மீன், இது உங்க கால் அடையாளம் இல்ல நீங்க சொன்னாலும் உங்க ஹை ஹீல்ஸ் காட்டி கொடுத்துருச்சு. அதனால எங்க வீட்டு சட்டப்படி ஒரு பக்கெட்ல தண்ணியும் ஒரு துணியும் கொண்டு வந்து தொடச்சு விட்டுருங்க. என்னமா நான் சொல்றது சரிதானே? கரெக்ட். என்ன, நான் துடைக்கிறதா? கண்டிப்பா நீ தான் துடைக்கணும். புரியுதா? ஓகே, துடைக்கிறேன். ஆனா இந்த வீட்டுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் தானே துடைக்கணும். துடைக்கிறேன். வலி, துணியை கொண்டு வா. கொடு. நீங்க வாங்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டீங்களே. இந்த தப்பு நானே தொடச்சேன். ஆனா நீயே பையில் போட ஆரம்பிச்ச. சுமாரா லட்சுமி, உன்னை எங்க அம்மா கிட்ட மாட்டி ஒண்ணுதான் நான் இப்படி பண்ணேன். ஐ எம் சாரி. இங்க கொடுங்க தம்பி, நானே துடைக்கிறேன். நோ, அவனே துடைக்கணும். இப்படி எல்லாம் விளையாடுறது கொஞ்சம் கூட பிடிக்காது. என்ன உட்காந்துருக்கீங்க? என்ன கால் வலிக்குது, அதனாலதான் உட்காந்துருக்கேன். இன்னும் கோவமா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல சிரிக்கதான் கூடாது, கோவமா கூட இருக்க கூடாதா? அம்மாடி, என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். அப்படிதான் செஞ்சிடாதீங்க. நீங்க போயிட்டா எனக்கு நானும் வந்துடுவேன். உங்களுக்கு என்ன? நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நீங்க இங்க இருந்து போறதுக்கு நான் தான் காரணம்னு என் மனசாட்சி என்னையே உறுத்திக்கிட்டு இருக்கும். அப்படியா? என்ன சரி, என் மேல திடீர்னு இப்படி ஒரு அனுதாபம்? காலையில என்ன அவமானப்படுத்த நல்ல சான்ஸ் கிடைச்சு மிஸ் பண்ணிட்டீங்களே. ஏன் சார்? உங்களை அவமானப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்லை. நீங்க என்ன எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டீங்களே, அதுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கணும் தான் நான் அப்படி செஞ்சேன். ஆனா நிலைமை சீரியஸா போன உடனே நானே வாபஸ் வாங்கிட்டேன். ஏங்க, நான் உனக்கு கேக்குறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன குடும்பத்தனம் செய்யலாம் தப்பா? அதைத்தானே நானும் கேக்குறேன். இப்ப குடும்பத்தனம் பண்ணாம இந்த வீட்டுல நீங்களா இப்படிதான் இருக்கீங்களோ? சிரிக்க கூடாது, சத்தம் போட்டு
பேசக்கூடாது, விளையாடக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, பாட்டு கேட்க கூடாது. ஐயோ, என்னெல்லாம் ரூல்ஸ், என்னெல்லாம் கண்டிஷன். கையும் காலம் கட்டி போட்டு அடிமை மாதிரி நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? மை காட். அது என்னமோ எனக்கு சின்ன வயசுல பழகி போச்சு. நீங்க மட்டும் அப்படி இல்ல, இந்த வீட்டுல எல்லாருமே அப்படிதான். நீங்க மட்டும் என் கூட ஒத்துழைச்சா எல்லாருமே சுதந்திரமா இருக்க ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? ரொம்ப ஸ்பெஷல், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியமா? சத்தியமா. சத்தியமா? ராஜேஸ்வரி அம்மா மேல சத்தியமா. ஓகே. ஜெகன், என்ன உனக்கு இந்த ரஜினிகாந்த் படம் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமாமே? யார் சொன்னா? உங்க அண்ணன் தான். ஆமா, பிடிக்கும். ஏன் பயப்படுறேன்? எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த வீட்டுல எங்க கேட்க முடியுது? இங்க இருக்கிற ஒரே வாய்ஸ் ஸ்ரீமதி ராஜேஸ்வரி அம்மாள் வாய்ஸ். ஆமா, இந்த டிசிப்ளின், கட்டுப்பாடு இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கா ஜெகன்? பிடிச்சிருக்காவா? அந்த கஷ்டத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்? அப்ப என் வழிக்கு நீ ரொம்ப ஈஸியா வந்துட்ட. ஜெகன், நீ மட்டும் என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாரும் சந்தோஷமா இருக்க நான் ஒரு வழி சொல்றேன். ஏக்தம் நான் ரெடி. என்ன வழின்னு சொல்லுங்க. Good. இந்த வீட்டுல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும், எந்தெந்த விஷயத்துல அதிகமா ஈடுபடுவாங்கன்னு என்கிட்ட நீ கரெக்டா சொல்லிட. இப்போ உனக்கு எனக்கு ரஜினிகாந்த் சாங்ஸ் பிடிக்கும், ஆண்டிக்கு டிசிப்ளின், கட்டுப்பாடு அதெல்லாம் பிடிக்கும். அங்கிள் எப்ப பார்த்தாலும் தோட்டம் தோட்டம்னு அலைஞ்சுக்கிட்டு பாரு. ஆமா, அவரும் அவர் தோட்டமும். ஏன் ஜெகன்? எங்க அப்பா கிட்ட தோட்டத்தை பத்தி யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், மாட்டிக்குவாங்க. ஒரு தடவை என்ன நடந்துச்சு தெரியுமா? பரதேசி பரதேசி, இத்தனை நாள் என்னடா பண்ண? பக்கத்து தோட்டத்து பூ இவ்வளவு பெருசு வந்தோட தான் என் ஞாபகமே வந்து. இப்போ ஒண்ணு கெட்டு போற, நான் சொல்றபடி செய். இங்க வா. யூரியா 70% எடுத்துக்க, டெமக்ரான் 60% எடுத்துக்க, அமோனியம் சல்பேட் 20% எடுத்துக்க. எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணு. பூ ஒண்ணு இவ்வளவு பெருசு வரலன்னா என் பேரை மாத்துவேன். போ. அப்புறம் என்னாச்சு? பெரிய பெரிய காலிஃபிளவர் வந்துச்சா? எங்க வந்தது? எல்லா காலிஃபிளவரும் மண்ணோர மண்ணா மக்கி போச்சு. அந்த ஆள் என்ன பண்ணா? எங்க அப்பா தேடிக்கிட்டு இருக்கான். இவருக்கு தைரியம் இருந்தா அவன் வீடு இருக்க சேரிங் கிராஸ் ரோட்டு பக்கம் போக சொல்லு. பாவம் அங்கிள், தேவையில்லாத வேலை. ஆமா, உங்க பெரியண்ணா எப்படி ஜெகன்? சாரி, பெரியன விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன் ஜெகன்? அப்புறமா எனக்கு எங்க அண்ணா வழக்கமா தர 10 ரூபாய் 20 ரூபாய் யார் தருபா? நான் சொல்ல மாட்டேன்ப்பா. இது பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியமா சொல்றேன், நீ இந்த காதுல சொல்றத இந்த காது வழிய கூட போகாம இத முடிக்க. எங்க அண்ணன் 2 பேருக்கும் பிடிச்சது சீட்டாட்டமும் சிகரெட்டும் தான். சீட்டாடுவாங்களா இந்த வீட்டுக்குள்ளயா? இந்த வீட்டுக்குள்ள எறும்பு ஊர்னா கூட எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். எங்க அதான். அண்ணனுங்க 2 பேரும் ஆபீஸ்ல தான் விளையாடுவாங்க. அது உனக்கு எப்படி தெரியும் ஜெகன்? ஒரு நாள் எங்க வாத்தியார் ரஜினி நடிச்ச படிக்காதவன் படம் ரிலீஸ் ஆனப்போ என் கையில பணம் இல்ல, நேர ஆபீஸுக்கு போனேன். என்னடா உட்காந்து சிரிப்பு பிடிக்கிற? சொன்ன கேளுங்க. சிரிட்டு புரியா? ஓ சிரிப்பு நானா வச்சுக்க முடியும்? என்ன அசிங்கம் பண்ணிக்கிட்டு என்ன சீட்டாடிட்டு இருக்கீங்க? என்ன ஆபீஸா? போங்க, ஏஞ்சி வெளியே போங்க. போங்க. வா, எப்ப வந்த? ஜெகன், ஏன் வந்த? வா, வெளில போய் பேசு. வாடா டேய். வாடா. என்னடா திடீர்னு ஆபீஸ் வந்துட்ட? என்ன சீட்டாட்டம்? ரம்மி, நம்ம எங்கடா ஆடணும்? மத்தவங்க ஆடினாங்க, நாங்க சும்மா பார்த்தோம். நான் பார்த்தனே. பாத்துட்டாங்க. நீ சினிமாவுக்கு போறோம்னு சொன்னல? ஆமா. இல்ல, 2 ரூபாய் சாப்பிடு. பத்தாத? சரி சரி, 5 ரூபாய். என்னடா பார்வை? 10 ரூபாய். என்ன பாக்குற? அதுக்கு மேல முடியாது, எங்களுக்கு இவ்வளவுதான் வசதி. வேணா வீட்டுல போய் சொல்லிக்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? நம்ம உங்க கஷ்டப்பட்டு பிடிச்ச காசு இவன் பண்ணிட்டு போயிட்டானே. எங்க அண்ணனுங்க 2 பேரும் பொன்முட்டையிற வாத்து மாதிரி. அவங்க 2 பேரையும் நான் எங்க அம்மா கிட்ட எப்படி காட்டு கொடுப்பேன்? நீங்களே சொல்லுங்க. நான் தான். ஆமா, பாட்டியே கொடுக்க கூடாது. ஆமா, உங்க பெரிய அன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? சில நேரங்கள்ல யாரும் இல்ல நேரத்துல பரதநாட்டியம் ஆடுவாங்க ரூமுக்குள்ள. நான் சொன்னேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிட்டாதீங்க. ஓஹோ, பரதநாட்டியமா? ஓகே ஓகே. இந்த வீட்டுல அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க திருட்டுத்தனமா செய்ய வேண்டியிருக்கு. நோ சுதந்திரம். இதுக்கெல்லாம் எங்க அம்மா ஸ்ரீமதி ராஜேஸ்வரி ராஜசேகர் தான் காரணம். என்ன யோசிக்கிறீங்க? இந்த கட்டுப்பாடு, சட்ட திட்டம் இதெல்லாம் உடைச்செறிஞ்சா எப்படி இருக்கும்?
எங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் ரிலீஸ் அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கும். கரெக்ட். இப்போ இந்த உலகத்தை நம்ம சந்தோஷமா ஜாலியா சுதந்திரமா சுத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி? இப்படித்தான் இருக்கும்.